الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين. فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றது. வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஒற்றைப்படையான இரவுகளில் 25வது பிறையில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடாமல் என்ன செய்ய முடியாது, யாரும் இதில் கலந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தாலா யாருக்கு நசீபை கொடுத்துருக்கிறானோ அவங்க மட்டும்தான் அவனுடைய அருளை பெற தகுதியானவர்கள். யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மை யஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார அல்லாஹ் நாடுறானோ அவங்கள தான் சேர்த்துக்கிறான் தன்னுடைய ரஹ்மத்தில். இது ரஹ்மத்தினுடைய மாதம், இது ரஹ்மத்தினுடைய மாதம், பரக்கத்தினுடைய மாதம், பாவங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய மாதம், கரிக்கக்கூடிய மாதம் என்பதாக நிறைய நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸுகளில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய பிற 25 அல்லாஹ் நமக்கெல்லாம் கிருபை செஞ்சான். குறைவாக நாம் இருக்கிறோம் அப்படின்றத பற்றி என்ன செய்ய வேண்டாம். என்ன குறைவாக இருக்கிறீங்க, கலீலம் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் மிக குறைவானவங்க தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? நம்ம கம்மி அந்த கூட்டத்தில் வச்சாம பாருங்க, நம்மளை ரொம்ப கம்மியானவங்க தான் என்ன செய்கிறாங்க, என்னுடைய அடியார்கள்ல. அடியார்கள்னு சொன்னால் யார் யார் வருவாதுல? நாமளும் அடியார் தான், நம்ம அல்லாத மாற்று மத சகோதரர்களும் அடியார் தான், நம்முடைய கொள்கையை பின்பற்றாத மற்ற நபர்களும் அடியார்கள் தான், எல்லாருமே அடியார்கள் தான். அதுல கொஞ்சோடு சின்ன ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நன்றி செய்கிறான், குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த சின்ன கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் கொண்டு வந்த சின்ன கூட்டமாக தானே இது இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டுறான். மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டுறான். மலக்குமார்கள்ட்ட கேட்பான் அல்லாஹ் தஆலா, என்ன அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்களா, என்ன இந்த கூட்டத்தை பார்த்து, யா அல்லாஹ் அவங்க உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய பொருத்தத்தையும் வேண்டி அவங்க உட்காந்துருப்ப. யாரு நம்ம எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம். ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு.
இந்த இரவு பத்தி எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முபஹமா சொன்னதுக்கு, அதாவது கொஞ்சம் மூடலா சொன்னது அல்லாஹ் நம்ம மேல செஞ்ச ரஹ்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல செஞ்ச ரஹ்மத். ஏன் திறந்து சொல்லல? இன்றைக்கு தான் நபிக்கு தெரியுமா இல்லையா? இன்னைக்கு தான் வானம் இப்படி இருக்கு, பூமி இப்படி இருக்கு, நரகம் இப்படி இருக்கு, சொர்க்கம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா? சொர்க்கம்னா இப்படி இருக்கும், நரகம்னா இப்படி இருக்குன்னு நம்மளால காண முடியாத விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பற்றி ஏன் கரெக்டா இந்த டேட் இந்த இரவு தான் சொல்லலையே? காரணம் என்ன? அது நம்ம மேல செஞ்ச ரஹ்மத்து, அது நம்ம மேல செஞ்ச ரஹ்மத்து. காரணம் என்ன? அன்னைக்குன்னு பார்த்து நம்ம எங்கடா என்ன செஞ்ச, சில பேர் வண்டி ரேஸ் விட போயிடுறான். 27ஆம் கிழமைன்னு சொன்னா அவனுக்கு என்னன்னு சொல்ல லீவு நினைச்சுக்கிறான் போல் தெரியுது. வண்டி ரேஸ் எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல போயிட்டு என்ன செஞ்சிடா, போன வருஷம் கரெக்டா 27ஆம் கிழமை 2 பேர் இறந்து போனானு. 27ஆம் கிழமை என்ன செஞ்சா 2 பேர் ரேஸ் விட்டு இறந்து போனாங்க. அப்போ இப்படி எங்கேயாவது கிளம்பி போயிட்டா இந்த இரவை மதிக்காத குற்றம் வந்துடும் உம்மத்து மேல. அன்னைக்குன்னு போய் தூங்கிட்டாங்க, அன்னைக்குன்னு போய் தூங்கிட்டாங்க, இந்த இரவை மதிக்காத குற்றம் வந்துடும். அன்னைக்குன்னு வீண் பேச்சில் ஈடுபட்டாங்க. என்னைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்களோ, இன்றைக்கு தான் தெளிவா சொன்னாங்களோ, அன்னைக்குன்னு போய் நம்ம ஏதாவது அதபு குறைவான காரியத்தில் ஈடுபட்டுட்டா அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் நம்ம மேல வந்துரும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒற்றைப்படையான இரவுகள்ல என்ன செஞ்சுக்கிங்க, தேடிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம், அல்லாட்ட நம்ம செய்யலாம், தப்பிச்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என் அடியானுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், அங்க போயிருக்க மாட்டான். தெரிஞ்சிருந்தா அவன் போயிருக்க மாட்டான், அந்த விளையாடுறதுக்கு அவன் போயிருக்க மாட்டான், அவன் படுத்து தூங்க போயிருக்க மாட்டான், தேவையில்லாத காரியத்தில் அவன் ஈடுபட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும், அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வரணுன்றதுக்காக என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த இரவை தெளிவா சொல்லாம போனாங்க. புரியுதா? இப்ப இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம். பல்லாவரத்துல எவ்வளவு பெரிய கூட்டம், அல்லாஹ் அக்பர். பல்லாவரத்துல திரும்புற பக்கம்லாம் பள்ளி, திரும்புற பக்கம்லாம் பள்ளி. கொஞ்சமான நபர் தானே இருக்கிற நம்ம இங்க, கொஞ்சமான நபர் தான் பரக்கத்து. பரக்கத்துனா என்ன? கொஞ்சத்துல தான் பரக்கத்து. அப்ப இந்த கூட்டத்தை காட்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மலக்குமார்கள்ட்ட படைக்க வேணான்னு சொன்னீங்களே மலக்குகளே, பாத்தீங்களா என்னுடைய அடியார்களை, பாத்தீங்களா என்னுடைய அடியார்களை என்ன இபாதத் செய்துகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பொருத்தத்தை வேண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னுடைய மன்னிப்பை கேட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்தீங்களா இவங்களே படைக்க வேணாம் உடனே சஜிதால விழுந்துருவாங்க மலக்குமார்கள். யா அல்லாஹ், நாங்க என்ன செஞ்சிட்டோம், தெரியாம சொல்லிட்டோம், நான் தெரியாம சொல்லிட்டோம், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க மலக்குமார்கள், உடனே சஜிதா விழுந்துரும். பாவம் செய்யும் போது காட்ட மாட்டானா? பாவம் செய்யும் போது, தவறு செய்யும் போது, குற்றங்கள் செய்யும் போது மலக்குமார்களை கூப்பிட்டு காட்ட மாட்டான். இது மாதிரி நன்மை செய்யும் போது கூப்பிட்டு காட்டுவான். ஏன்? பாயம் செய்யும் போது கூப்பிட்டு காட்டினா, தவறு செய்யும் போது கூப்பிட்டு காட்டினா, சொன்னனே கேட்டியா மௌலா, உங்களை படைக்க வேணான்னு சொன்னனே, வேணான்னு சொன்னனே, ரத்தத்தை ஓட்டுவாங்க, ஃபித்னா செய்வாங்கன்னு சொன்னமே, நீ கேட்காம படைச்சிய மௌலா, இங்க பார் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? மலக்குமார்களுடைய அந்த பேச்சு கூடவா போயிடும். அதனால நாம தப்பு செய்யும் போது, தவறு செய்யும் போது மலக்குமார்களுடைய கண்களை விட்டு மறைச்சிடுவான். மலக்குமாருடைய கண்களை விட்டு என்ன செஞ்சிடுவான்? மறைச்சிடுவான். இந்த மாதிரி நன்மை செய்யும் போது பார்த்துட்டு வர சொல்லுவான். நாங்க என்ன பண்றாங்க போய் பார்த்துட்டு வா. அங்க என்ன இவ்வளவு பேர் கூட்டமா உட்காந்துருக்கான், என்ன வேணுமா அவங்களுக்கு? கூட்டினதே அவன் தான், கூட்டினதே அவன் தான். கூட்டிட்டு பார்க்க சொல்லுவான், எதுக்கு கூட்டி இருக்கிறாங்க பாருன்னு சொல்லி, எதுக்கு கூட்டி இருக்கிறாங்க பாருன்னு சொல்லி பார்க்க சொல்லுவான். யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பை தேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, உன் பொருத்தத்தை நாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன செய்யறாங்க? கையேந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. யா அல்லாஹ், என்ன வேணுமா? சொர்க்கம் வேணுமா? யா அல்லாஹ் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வேற என்ன வேணுமா? நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேணுமா? கொடுத்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு. ஆனா நடுவில் ஏன் வச்சான்னு சொன்னா, இவங்க தான் என்ன செஞ்சாங்க? படைக்க வேணான்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. மலக்குமார்கள் தான் படைக்க வேணான்னு என்ன செஞ்சாங்க? அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. அதனால பார்த்துக்க அவங்க என்ன செய்யறாங்க, நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அங்கே வேலைக்கு வச்சிருக்கிறான். மலக்குமார்களை வேலைக்கு வச்சிருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான இரவுகளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்தான். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இன்னுமே கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த மஹல்லாவில் இந்த பள்ளி ஒரு அபரிமிதமான பள்ளி, இந்த பள்ளி ஒரு பெரும் பாக்கியமிக்க பள்ளி. இதே பள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுதுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவங்களுடைய பயானுக்கு நான் வந்திருக்கிறேன். புரிஞ்சா? எங்க நடக்குது அந்த மாதிரிலாம்? யார் நடத்துறா? அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசு கொடுக்கணும்.
அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட வயசு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்ய, உள்ள போந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாத்திடுவானுங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாத்திடுவாங்க. புரியுதா? அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்தரமா இருந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில பிடிப்பா இருந்து அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு நீண்ட வயசு அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நீண்ட வயசு ஆஃபியத் சலாமத் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த மாதிரியான இரவுகள்ல முழிச்சிருக்கிறது பாக்கியமான விஷயம். இந்த மாதிரி எவ்வளோ தேவையில்லாத காரியத்துக்கு முடிச்சிருக்கிறோம். சும்மாவே 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறோமே, சும்மாவே 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கோம். 2:45 மெசேஜ் அனுப்புறோம். ஒருத்தன் ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும், என்னப்பா இந்த மணிக்கு எந்திரிச்சு ஃபஜர்ல பார்த்தா 2:45 மணிக்கு மெசேஜ் திருப்பி அனுப்புனா, அதுக்கு ரிப்ளை பண்றான். என்னப்பா தஹஜ்ஜுத் தொழுதியா? இல்ல அப்பதான் நான் படுக்க போனேன். அப்பதான் எங்க 2:45. அப்போ தேவையில்லாத காரியங்கள் அதுல என்ன செய்யறோம், ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம். ஆனா இந்த இரவு ஒருவேளை லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமானால் கிட்டத்தட்ட 84 வருஷத்தினுடைய அமல் செய்த பாக்கியம் நமக்கு கிடைச்சு போயிடும். நாம அதனாலதான் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருங்கன்னு சொன்னாங்களேன்னா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தவறாம பிடிச்சுக்கணும், தவறாம அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி 10 நாள் பள்ளிவாசல்ல இருந்துக்குங்க, 10 நாள் பள்ளிவாசல்ல இருந்துக்குங்க. எப்படி அது விடுபட்டு போறது கிடையாது, எப்படியோ அது விடுபட்டு போறது கிடையாது. 10 நாள் உட்காந்துட்டா என்ன அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பள்ளியிலையும் ரமலானுடைய கடைசி 10ல அந்த பள்ளியினுடைய மஹல்லா வாசிகள் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்கிறது கடமை. யாருமே ஏத்திகாஃப் இல்ல, அந்த மஹல்லா தண்டிக்கப்படும், அந்த மஹல்லா குற்றத்துக்கு உண்டாகும். என்ன செய்யணும், கடைசி 10ல ஒருத்தராவது என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்கணும். யாருமே ஏத்திகாஃப் இல்ல, காசு கொடுத்து கொண்டு வந்து ஆளை உட்கார வைக்கணும். இந்த 10,000 ரூபாய் தர்றேன், 10 நாள் இருந்துக்கப்பா, உனக்கு நீ வேலைக்கு போறீல்ல, வேலைக்கு போவாது, அது எவ்வளவு காசு ஆகும், 10,000 ரூபாய் ஆகுமா, இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோ, பள்ளிவாசல்ல இருந்துக்கோ. ஏன், இந்த மஹல்லாவினுடைய அந்த மேம்பாட்டுக்காக வேண்டி, இந்த மஹல்லா நல்லபடியாக வளரணும் என்பதற்காக வேண்டி, யாரையும் ஏதாவது குற்றம் குறைகள் செஞ்சிருந்தா அது மன்னிப்புக்குள்ளாக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் பள்ளிவாசல் என்ன செஞ்சுக்கணும், குறைஞ்சபட்சம் இருந்துக்கணும். அதனாலதான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பெற்றுக்கொண்டால் அன்னைக்கு கைகள் என்ன செஞ்சிடும், 84 வருஷம். அல்லாஹ் அக்பர். சும்மா இல்லையே, யாரு 80 வருஷம் வாழ்றாங்க, 45-50 வயசுல போய் சேர்ந்துடுறாங்கல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். 80 வருஷம் யார் வாழ்ந்தாலும் 80 வருஷம் யார் அமல் செஞ்சா? இன்னைக்கு ஒரு வக்து தொழுதீங்க, 87 வருஷம் வக்து தொழுத நன்மை கிடைச்சு போயிடும். 10 ரூபாய் நீங்க சதக்கா செஞ்சீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய். இன்னைக்கு நான் வரும்போது செஞ்சுட்டு வந்த அந்த நியத்துல தராவி தொழுது வெளியே வந்தா 2 பொம்பளைங்க நின்னாங்க, 100 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கங்கம்மா. எந்த நியத்து? இன்னைக்கு ஒருவேளை லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமானால் எத்தனை வருஷம் கொடுத்த நன்மை வந்துருச்சுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த நியத்தோட கொடுக்கணும். ஈமானன் வ இஹ்திசாபன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோம்பு பிடிக்கிறீங்கன்னா சும்மா கிடையாது, நோம்பு பிடிச்சா எனக்கு இந்த மாதிரியான நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தோட பிடிக்கணும். புரியுதா? எல்லாரும் பிடிச்சாங்க, நானும் பிடிச்சேன். அப்ப நம்மளும் எல்லாரும் படுத்தாங்க, நாமும் படுக்கிறோம் தானே செய்யறோம். எல்லாரும் சாப்பிடுறாங்க, நாமும் சாப்பிட தானே செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சா அது இபாதத். நபி அவங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டா நம்ம சாப்பிடுறது இபாதத்து. எல்லாரும் சாப்பிடுறாங்க, அது இபாதத் இல்ல. நாம நபி சொன்ன மாதிரி சாப்பிட்டா அது இபாதத், நாம நபி சொன்ன மாதிரி படுத்தா அது இபாதத். எல்லாரும் தான் படுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. எந்த எண்ணத்தோட வைக்கணும் நோன்பு? மன் சாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன். என்ன இருக்கணும் அதுல? ஈமான் இருக்கணும். எப்படிப்பட்ட ஈமான்? யா அல்லாஹ், நீ 1க்கு 70 தரேன்னு சொல்லிக்கிறிய, நான் கொடுத்தா 1க்கு 70 எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஈமானோட என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், 84 வருஷத்துக்கு கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். ஒரு வக்து தொழுங்க 84 வருஷம் தொழுத மாதிரி ஆகி போயிடும். எல்லாமே இன்டு 84 வருஷம் கணக்கு போட்டுங்க. கால்குலேட்டர் பத்தாது, ஜீரோ அந்த பக்கம் போயிடும். போட்டு தட்டினீங்கன்னா ஜீரோ, கால்குலேட்டர் தாட்டி வெளியே போகும். 84 வருஷத்துக்கு எங்க போடுவீங்க கால்குலேட்டர்ல? புரியுதா? அதனால என்ன செய்யணும், இந்த மாதிரியான இரவுகள் கிடைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும். இந்த மாதிரியான இரவுகள்ல உட்கார வச்சான அல்லாஹ், கொண்டு போய் ஹோட்டல் வாசல்ல நிக்க விடல, கொண்டு போய் வேற ரேஸ்ல கலக்க விடல, கொண்டு போய் வேற காரியங்களை கலக்க விடல. என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா? நல்ல காரியத்தை பேசுறது, நல்ல காரியத்தை கேட்கறது, ரெண்டுமே நன்மை. நல்ல விஷயங்களை பேசுறது நன்மை, கேட்கறது நன்மை. பேச வச்சா அவங்களை கேட்க வச்சான், ரெண்டுமே அல்லாஹ் தான்.
ரெண்டுமே வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஒரு விஷயத்தை நினைக்க கூட முடியாது. செய்யறதெல்லாம் ரெண்டாவது, செய்யறதெல்லாம் ரெண்டாவது, செய்யணும்னு நினைக்க கூட முடியாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அவங்க நாடவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த நாளுடைய இரவை கழிக்கிறதுக்கு. இந்த நாளுடைய இரவை அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கணும், அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிக்கணும். நாம பார்க்கணும், எல்லா இரவும் மாதிரி இரவும் என்ன செய்யுது, இந்த இரவும் கருப்பா தானே இருக்குது, இந்த இரவும் கருப்பா தானே இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த இரவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசன் கொடுத்தா அந்த இரவுக்கு நாமளும் வசன் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மதிக்க சொன்னான், ஷைத்தான்ட்ட மதிக்க முடியாதுன்னு சொன்னான். அவன் என்ன ஆயிட்டான்? அவன் காஃபிரா போயிட்டான். எதை மதிக்க சொன்னானோ அல்லாஹ் அதை மதிக்கலன்னு சொன்னா காஃபிரா போயிட்டான். அவன் யார்? அவன் முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கு உஸ்தாத். அவன் மலக்குமார்களுக்கு உஸ்தாத். அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னா நான் எப்படி சஜிதா செய்வேன்? அவர் மண்ணால படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால படைக்கப்பட்டவர், அவங்க எப்படி சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு ரிட்டர்ன் கேள்வி கேட்டான். ரப்பி பிமா அக்வைத்தனி. கடைசியில இப்படி அப்சோஸ் ஆகி யா அல்லாஹ் என்னை ஏன் குனிய விடாம தடுத்தன்னு கேட்டான். நான் எப்படி அவங்களுக்கு சஜிதா செய்வோன்னு கேட்டான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செஞ்சதுக்கு பின்னால ஏன்னா சஜிதா செய்ய விடாம நீ ஏன் தடுத்தன்னு அல்லாஹ் மேல பழியவும் போட்டான். புரியுதா? அப்போ அல்லாஹ் நாடாம என்ன செய்ய முடியாது, நம்ம எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? நம்மள இங்க நாட வச்சுட்டான். அப்ப மதிக்க சொன்ன விஷயத்தை நம்ம மதிக்கணும். இந்த இரவுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்குது, இப்படிப்பட்ட வசன் இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இப்படிலாம் உட்காரணும், இப்படிலாம் உட்காரணும். ஏன் நபி சொன்னாங்க, ஏன் நபி சொன்னாங்க. லைட்டு போடுவோம், நாங்க என்ன செய்வோம், டீ கொடுப்போம், உணவு ஏற்பாடு செய்வோம், எல்லாமே கொடுப்போம். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே ஒற்றைப்படையான இரவுல அது லைலத்துல் கத்ராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால நாங்க என்ன செய்வோம், உட்காருவோம். அப்படின்னு என்ன செய்யணும்? உட்கார்ந்தா அல்லாஹ் தஆலா அவ்வளோ நன்மைகளை கொடுக்கும். 87 வருஷத்தினுடைய நன்மை சும்மா கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மளுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாக்கியம் கொடுத்திருக்கிறான். புரியுதா? எவ்வளவோ மக்கள் இருக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். எவ்வளவோ மக்கள் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பல்லாவரத்துல, நமக்கு எப்படி செஞ்சான் பாக்கியம்? அல்லாஹ். புரியுதா? அப்போ நாம என்ன செய்யணும்? முதல்ல கண்ணியம், முதல்ல இந்த இரவுக்கு நாம கொடுக்கணும். இது கிடைச்சதுக்கு நாம சந்தோஷப்படணும். இது கிடைச்சதுக்கு நாம சந்தோஷப்படணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, என்னடா 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, ஒரே தூக்கம் சொக்குது, அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. இந்த நாள்ல நாம முழிச்சிருக்கிறோம். இந்த நாள் எல்லாமே எத்தனையோ நாட்கள் தேவையில்லாம நாம முழிச்சிருக்கிறோம். ட்ரெயினுக்கு நிக்க வேண்டியதாயிடும், ஃபிளைட்டுக்கு நிக்க வேண்டியதாயிடும், வேற சில விஷயங்களுக்காக வேண்டி நிக்க வேண்டியதாயிடும், முழிச்சிருக்க வேண்டியதாயிடும். புரியுதா? ஆனா அல்லாஹ் தஆலா எதுக்கு முழிக்க வச்சான்? இந்த முழிக்கிறது இபாதத், இங்க முழிக்கிறது இபாதத், அங்க முழிக்கிறதுல எந்த இபாதத்தும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உட்கார்ந்த அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி கேட்கறீங்க, இபாதத். அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த நாளை மதிக்கணும், இந்த நாளை மதிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாக்கியம் செஞ்சான். அல்லாஹ் பாக்கியம் செஞ்சான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, கஃபூரா இருக்கிறான், கஃபாரா இருக்கிறான், அஃபூவா இருக்கிறான். மூணுமே மன்னிப்பு தான். மூணுமே கஃபூர்னு சொன்னாலும் மன்னிக்க கூடியவன் அர்த்தம், கஃபார்னு சொன்னாலும் மன்னிக்க கூடியவன் அர்த்தம், அஃபூன்னு சொன்னாலும் மன்னிக்க கூடியவன் அர்த்தம். கஃபூர்னா என்ன? சிறு பாவங்களை மன்னிக்க கூடியவன், சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்க கூடியவன். கஃபார்னா என்ன? பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அதுக்கு தௌபா அவசியமா இருக்குது, அதுக்கு தௌபா அவசியமா இருக்கு. அல்லாஹ் விதியா எதை அல்லாஹ் தஆலா விலக்கி வச்சானோ அந்த மாதிரியான பாவங்களை, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, ஷிர்க் செய்யறது, இந்த மாதிரியான பாவங்கள் அல்லாஹ் தஆலா 7 பாவங்களை குர்ஆன்ல சொல்றான். அந்த மாதிரியான பாவங்களை செஞ்சிட்டா தௌபா அவசியமாயிடுது. புரிஞ்சா? அந்த பாவத்தையும் மன்னிப்பான். அந்த பாவத்தையும் எவ்வளவு கரிமானவனா இருக்கான் பாருங்க, அந்த பாவத்தையும் மன்னிப்பான். புரிஞ்சா? சும்மா இல்ல, ஷிர்க் வச்சுட்டாங்க, ஷிர்க்க மன்னிக்க மாட்டான். யாரு சொன்னா அப்படி? யாரு ஷிர்க்க மன்னிக்க மாட்டான்னு சொன்னா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் முஷ்ரிக் தானே. எல்லாரையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? மன்னிச்சு உமரே ஃபாரூக் ஆக்குனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மானே கனி ஆக்குனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மாதிரி எண்ணற்ற சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாலே 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதால இருந்தாங்களே, அத்தனை நபர்களும் என்ன செஞ்சாங்க? நபியினுடைய அந்த நுபுவத்துக்கு முன்னால காபத்துல்லாவை என்ன செஞ்சாங்க? காபத்துல்லால 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வச்சு வணங்கினவங்க தான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. எல்லாரும் ஷிர்க் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் ஷிர்க்ல இருந்து எல்லாத்தையும் என்ன சொன்னா? மூமின் ஆக்குனா, முஸ்லிம் ஆக்குனா, முவஹீத் ஆக்குனா, முத்தகி ஆக்குனா அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாத்தையும். யாரை மன்னிக்க மாட்டானா? ஷிர்க்ல இருந்து ஷிர்க்ல மௌத்தா போயிட்டாங்க பாருங்க, அவங்கள தான் மன்னிக்க மாட்டான். ஷிர்க்லே இருந்தாரு, ஷிர்க்லே வாழ்ந்தாரு, ஷிர்க்லே மௌத்தா போயிட்டாரு, அவங்களுக்கு தான் மன்னிப்பு கிடையாது. அவங்க தான் இப்போ எவ்வளோ பேர் என்ன செய்யறாங்க? மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே, ஒரு வார்த்தை தானே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா எல்லா பாவத்தையும் அழிச்சு ஒழிச்சிடுமே. அது லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை தான் எல்லா பாவத்தையும் அழிச்சு ஒழிச்சிடும். ஒரு 60 வருஷம் 70 வருஷத்தினுடைய ஷிர்க் ஒண்ணுமில்லாம போயிடும், குஃப்ர் ஒண்ணுமில்லாம போயிடும், நிஃபாக் ஒண்ணுமில்லாம போயிடும். ஒரு வாட்டி என்ன செஞ்சாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புரிஞ்சா? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க 70 வருஷம் ஷிர்க் வச்சிட்டீங்க, குறைஞ்சது ஒரு 3 வருஷம் தான் என்ன செய்யணும்? நீங்க இபாதத் செஞ்சு தொழுது வணங்கி இது மாதிரி இருந்தா தான் நீங்க எலிஜிபிள் ஃபார் ஜன்னா. யார் சொல்லுவா? நீங்க அப்பதான் எலிஜிபிலிட்டி வருவீங்க அப்படின்னு யார் சொன்னா? ஒரு வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். 70 வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அவர் ஒரு வக்து தொழுவானாலும் சரிதான். இது வரைக்கும் அவர் பள்ளிவாசல பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் பள்ளிவாசல பார்த்தது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொன்னது கிடையாது இது வரைக்கும். அல்லாஹ் ரசூல் வந்தது கிடையாது இது வரைக்கும். வந்தாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு. ஹஜ்ரத், நானும் இஸ்லாத்துக்கு வரலான்னு பாக்குறேன், நானும் பாய் ஆயிடலான்னு பாக்குறேன், எனக்கு ஆசையா இருக்குது ஹஜ்ரத் வந்து சொல்றாரு இமாம் சாப்பிட்ட. இமாம் சாப் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. காலையில 10 மணிக்கு, 11:30 மணிக்கு இறந்து போனாரு. சுபமும் இல்ல, லோகரும் இல்ல, வாழ்க்கையில ஒரு வக்து கூட தொழுவுல. எங்க போயிட்டு வர நேரா? நாம காலங்காலமா வணங்குறோம், தொழுகிறோம், எல்லா இபாதத்தும் செய்யறோம். நம்மளுடைய நிலைமை தெரியல, நமக்கு நம்மளுடைய நிலைமை நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு வக்தத்துக்கு கூட தொழுவாத மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு? சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு என்ன தொழுதாங்க அவங்க? எந்த தொழுகையும் தொழுகலையே, கலிமா ஒன்னதான் தூக்கிட்டு போனாங்க. அவங்க மாதிரி யாரும் ஆக முடியுமா? கலிமாவுக்கும் தொழுகைக்கு மத்தியில 12 வருஷம் கேப். கலிமாவுக்கும் தொழுகைக்கு மத்தியில 12 வருஷம் கேப். அந்த கேப்ல எவ்வளவோ சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, ஒரு வக்து கூட அவங்க தொழுவல. ஆனா அந்த சஹாபாக்கள் மாதிரி எந்த முத்தகியோ கௌஸோ குத்துபோ யாரும் வர முடியாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு கலிமா, அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு கலிமா, அந்த வசனை தான் தூக்கிட்டு போனாங்க. யாரும் அவங்களுக்கு நிகர் கிடையாது. காலம் உள்ள நெத்திய சஜிதால வச்சு அவங்க இபாதத் செஞ்சாலும் சரிதான், அந்த சஹாபாக்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? நம்மளுக்கு இந்த மாதிரியான இரவை மதிக்கிறதுக்கு பாக்கியம் கொடுத்தான். அவன் நாடாம இங்க வந்து நம்ம உட்கார முடியாது, அவன் நாடாம இங்க வந்து உட்கார முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? கஃபூர்னு சொன்னா சிறு பாவங்களை மன்னிக்கிறவன், கஃபார்னு சொன்னா பெரும் பாவங்களை மன்னிக்கிறவன், அஃபுன்னு சொன்னா கேட்காமலேயே மன்னிக்கிறவன். நம்ம கேட்கவே செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு மறந்துடுவோம் நம்ம மனுஷங்கள் இல்லையா? பாவத்தை செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு நாம மறந்துடுவோம், ஆனா அல்லாஹ் மறக்க மாட்டான். ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்டட், ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டட், ஒவ்வொரு வார்த்தையும். இந்த பாருங்க எடுத்துக்கிட்டு இருக்கு ரெக்கார்டிங். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பேசிட்டு நான் பேசலையே, தபார் அதுல இந்த பாருங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்து காட்டுவீங்கல்ல, அது மாதிரி அங்க பெரிய டிஸ்பிளே வச்சிருப்பான். அங்க மாதிரி பெரிய டிஸ்பிளே இதோட பெருசா இருக்கும், அங்க போட்டு காட்டுவான் ஹஜ்ரத் பேசுனதை. பேசிட்டு என்ன இல்ல சொல்றீங்க, பேசிட்டு என்ன இல்ல சொல்றீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? பெரிய டிஸ்பிளேல போட்டு காட்டுவோம். அப்ப எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. அப்போ பொழுது நாம செஞ்சுட்டு மறந்துடுவோம், சில பாவங்களை நாம செஞ்சுட்டு மறந்துடுவோம். அல்லாஹ் மறக்க மாட்டான். அப்படி மறக்காம இருக்கிற அல்லாஹ் நம்ம மேல கருணை செஞ்சு என்ன செஞ்சான்? அவனுக்கு தானே ஒரு பேர் வச்சுக்கிட்டான், அஃபுவுன், கேட்காமலேயே மன்னிக்க கூடியவன். ஏன்? என்னுடைய அடியான் அப்படியே வந்துட்டான்னு சொன்னா அந்த பாவத்துக்காக வேண்டிய அடியான தண்டிக்க வேண்டியதாயிடும், அந்த பாவத்துக்காக வேண்டி அடியான தண்டிக்க வேண்டியதாயிடும்.
தண்டிக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லை. அல்லாவுக்கு அடியான அடிக்கிறது இல்ல, தண்டிக்கிறது இல்ல. வாப்பாக்காரர் பிரியப்படுவாரா பிள்ளை அடிக்கிறதுக்கு? பாப்பாக்காரரு பிரியப்படுவாரா? இல்லையே. அடிக்கும் போது கூட கவலைப்படுவார். ஏதாவது சேட்டை பண்ணிட்டான், ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அடிக்கும் போது கூட என்ன செய்வாரு? கல்புல கவலையோட தான் அடிப்பாரு. ஏன்டா வாப்பா இப்படி செய்யற, क्यों ऐसा करते हैं, ऐसा ऐसा जाना नहीं बा उधर, ऐसा करना नहीं बा उधर அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே அடிக்கிறாரு கவலையோட. அப்போ புள்ளைய அடிக்கிறதுக்கு வாப்பாக்கு கவலை இருக்கிறது போல அடியான தண்டிக்கிறதுக்கு அல்லாவுக்கு கவலை இருக்கு. அதனால அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஒரு பேரு அவ்வளவு வச்சுக்கிட்டான். என் அடியான் கேட்காமலே நான் மன்னிச்சிடுவேன், என் அடியான் கேட்காமலே நான் மன்னிச்சிடுவேன். கேட்டு மன்னிக்கிறது கஃபூர் கஃபாரு. யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு அழுகுறாரு ஒருத்தர். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் கஃபூர் கஃபார்னு சொல்லி. கஃபூர் கஃபார்னு சொல்லி என்ன செய்யறான்? திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அவங்க முந்தின நாள் என்ன செஞ்சாங்க? நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல அழகான சஹாபி, நல்ல அழகான சஹாபி. நபி அவங்களுடைய நஸரே முபாரக் பட்டுச்சு அவங்க மேல. பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்புல நினைச்சாங்க, அழகா இருக்கிறார், அழகா இருக்கிறாரு. இவருடைய வெளிரங்கம் ஜாஹிர் அழகா இருக்கு. யா அல்லாஹ் இவருடைய பாத்தினை அழகாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? நபி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நேரா வந்துட்டாங்க. யாரு? திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா வந்து உள்ள போறாங்க. சஹாபாக்கள் வெளியில நின்ன சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க, நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லி. உள்ள போக கூடாது. ஏன்? அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்னாடி என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன அங்க சவுண்டா இருக்குது, என்ன அங்க சவுண்டா இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கறாங்க. திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆப்போசிட்ல வெளியே நிக்கிறாங்க. அவங்கள விடுங்க, உள்ள அவங்கள உள்ள விடுங்க. வர சொல்லிட்டு மேல போட்டிருந்த அந்த துண்டு அங்கே எடுத்து உதறி விட்டு அதுல உட்கார சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமா போச்சு சஹாபாக்களுக்கு. யார சொல்லலாம், என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன இவங்களுக்கு போய் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களே, இவங்களுக்கு போய் என்ன இப்படி மதிக்கிறாங்களே இவங்களை. தோல்ல அன்னை நாட்டு அரசர்கள் வரும்போது கூட தோல்ல கிடக்கிற துண்டு எடுத்து போட்டு உட்கார சொல்லலையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவர் யாருன்னு தெரியாம நபி இவ்வளோ என்ன செய்யறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பேசிக்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு, என்ன விஷயமா வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? நிச்சயம் மன்னிப்பான், நிச்சயம். அப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். உடனே களிமா சொல்லி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். களிமா சொன்னதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தோழரே நீங்க அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானான்னு கேட்டீங்களே, அப்படி என்ன பாவம் செஞ்சீங்க? கிட்டத்தட்ட 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட பச்சிலம் பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் இறங்குனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா திஹியத்துல் கல்புடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். என்ன ஸ்பீட்ல இறங்குனாங்கன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு அந்த ஸ்பீட்ல வந்தது சில நேரத்துல தான். எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல போடப்பட்டாங்களோ அப்ப வந்தாங்க. எப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்களோ அப்ப வந்தாங்க. அதே போல எப்ப திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றாங்களோ அப்ப வந்தாங்க. அவங்களுடைய ஃபுல் ஸ்பீட்ல வந்தாங்க. வண்டி வாங்குறா சொல்றாங்க 230 போங்க இது சொல்றாங்க இல்லையா? அது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அர்ஷில இருந்து இங்க உலகத்துக்கு வந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடுங்க? இவங்க சொல்லி நபியினுடைய உள்ளத்துல ஒரு என்ன செஞ்சிச்சு, ஒரு நெருடல் வந்துச்சு. கொள்ளக்காரன் கூட குழந்தைய விட்டுடுவானே, கொள்ளக்காரன் கூட குழந்தைய விட்டுடுவானே, பச்சிலம் குழந்தைகளை 60-70 பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு உள்ளத்துல வந்த அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா திஹியத்துல் கல்புடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஏன் அவ்வளவு ஸ்பீடா வந்தாங்க? நிறைய இருக்கு இந்த இதுல விஷயம். ஏன் அவ்வளவு ஸ்பீடா வந்தாங்கன்னு சொன்னா, ஆப்போசிட்ல நிக்கிற திஹியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நெருடல் வந்துடக்கூடாது. என்ன இஸ்லாத்தை ஏத்து கூட நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது போல தெரியுது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டாங்களே, நபி அவங்க ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டாங்க. இப்படியா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டாங்களே, ஆஹா நம்மளுக்கு நம்ம மன்னிப்பு கிடைக்காது போல தெரியுது அப்படின்னு என்ன செஞ்சாங்க,
அவங்களுக்கு உள்ளத்துல வர்றதுக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட்டான்ற அந்த சுப செய்தியோட. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ திகியத்துல் கல்புடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டானோ என்னுடைய உம்மத்தாருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சிட்டான்? அப்ப கேட்டாங்க அவங்க, நான் பாவத்தை மன்னிச்சிருவானா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. கஃபாரியத் வெளியாச்சு. அல்லாஹ்வுடைய கஃபூர் கஃபார், பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன்ற அந்த சிஃபத் அங்க திகியத்துல் கல்ப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்து வெளியாச்சு. அவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி கஃபூர் கஃபார்னு பேர் வச்சுக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. புரியுதா? அதுபோல நம்மளை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக வேண்டி அவன் அஃபூன்னு பேர் வச்சுக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நான் என்ன துஆ அதிகமா செய்யறது? நான் என்ன துஆ அதிகமா செய்யறது? கேளுங்க ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ கேட்காமலே மன்னிக்கிறவனா இருக்கிற, அந்த மன்னிப்பை நீ அதிகமா விரும்புறவனா இருக்கிற, என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். போதும் இல்லையா? நபி அவங்க லைலத்துல் கத்ருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கொடுத்த துஆ. ஏன்? நம்ம பாவங்களை செஞ்சுட்டு மறந்திருக்கலாம், நம்ம பாவங்களை செஞ்சுட்டு மறந்திருக்கலாம். ஒருத்தர் சொல்லி ஞாபகப்படுத்துவாரு, ஏய் நம்ம அங்க போனோம் பத்தியா, ஏய் நம்ம அதை செஞ்சோம் தெரியுமா, ஏய் ஆமாடா அப்படின்னு என்ன செய்யும்? அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே நிலைமையில மௌத்து வந்துட்டா, அதே நிலைமையில மௌத்து வந்துட்டா, நவுது பில்லா. அதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம மேல அவன் கரீமா இருந்து ரஹீமா இருந்து ரஹ்மானா இருந்து என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா அஃபுவா இருந்து நம்மளை மன்னிக்கிறான், அஃபுவா இருந்து நம்மளை மன்னிக்கிறான். அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி இரவுகளை கொடுத்திருக்கிறான் நம்மளுக்கு. ஷபே பராத்தினுடைய இரவு, பெருநாட்களுடைய இரவு, ஷபே கத்ருடைய இரவு எதுக்கு கொடுத்தான் நம்மளுக்கு? நம்மள அவன் கேட்காமலே மன்னிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தான். நீ அப்படியே வந்து சேர்ந்துடாத, பாவ மூட்டையை தூக்கிட்டு வந்துடாத என்கிட்ட, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு சும்மா பரிசுத்தமாவா என்கிட்ட, சும்மா பரிசுத்தமாவா. அப்படியே வந்தா நீ வந்து பார்த்தா நான் உன் மேல என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கோவப்பட வேண்டியது இருக்கும். இந்த பாவத்தோட வந்துட்டே வாப்பா, உன்னை நான் தண்டிச்சே அவனு. இப்ப அங்க அவங்க என்ன செய்வான்? ஆதிலா இருப்பான், அதாலத்தை கடைபிடிப்பான், நீதிவானா இருப்பான். அவன் என்ன செய்வாங்க? அதாலத்தை கடைபிடிக்க கூடியவனா இருப்பான். இவ்வளவு பாவத்தை வச்சிருக்கிறாரு, இவரை விட்டுட்டானே அல்லாஹ், என்ன மட்டும் புடிச்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? மத்தவங்க அல்லாஹ் மேல குறை சொல்ல வேண்டி வந்துடும். அதனால இங்கே எல்லாத்தையும் முடிச்சிருவான். என்ன செஞ்சிருவான்? இங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன செஞ்சிருவான்? சிங்கிள் ஆளா பரிசுத்தமா போவார் அல்லாட்ட. அதுக்காக வேண்டி அவன் என்ன அப்படி பேர் வச்சுக்கிட்டான்? அஃபுன்னு பேர் வச்சுக்கிட்டான். அதுக்காக வேண்டி அவன் அஃபுன்னு பேர் வச்சுக்கிட்டான். புரியுதா? அதனால அதிகமாக இந்த துஆ செய்யணும், அதிகமாக இந்த துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படின்ட்டு இந்த துஆ என்ன செய்யணும்? அதிகமாக ஓதணும். அப்போ கஃபூருனா சிறு பாவங்களை மன்னிக்க கூடியவன், கஃபாருனா பெரும் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அஃபுன்னு சொன்னா கேட்காமலேயே மன்னிக்க கூடியவன். புரியுதா? இப்படி எல்லாம் என்ன செய்யறான்? இந்த நாட்கள்ல நம்மளை மன்னிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான பேரை வச்சு இந்த நாட்களையும் கொடுத்து இந்த நாட்கள்ல நம்மளை அமல் செய்யறதுக்கும் அல்லாஹ் பாக்கியம் செஞ்சிருக்கிறான். இந்த நாள் இருக்குது, அதுக்கு இடமும் இருக்குது. ஆனா பாக்கியம் இல்லாம எவ்வளவு பேர் தூங்குறாங்களே, பாக்கியம் இல்லாம எவ்வளவு பேர் தூங்குறாங்க. சரி தூங்குறாங்க விடுங்க, எவ்வளவு பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சாப்பாடு கடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இன்ன பிற தேவையில்லாத காரியங்களை ஈடுபடக்கூடியவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நம்மள இங்க அல்லாஹ் தஆலா எப்படி காட்டிட்டு இருக்கிறான் பாருங்க. நம்மள அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க. அவங்க அந்த மாதிரி பார்த்தா அல்லாஹ் நம்மள இந்த மாதிரி பார்க்கறான். அவங்க அங்க நிக்க வச்சு அல்லாஹ் நம்மள இங்க உட்கார வச்சிருக்கான். நம்ம மேல என்ன கருணை அல்லாஹ்வுக்கு, நம்ம மேல என்ன கருணை அல்லாஹ்வுக்கு. புரிஞ்சா? ஏ खास தவஜ்ஜு, ஸ்பிரிச்சுவல் அட்டென்ஷன். இது खास தவஜ்ஜு, அல்லாஹ்வுடைய ஸ்பிரிச்சுவல் அட்டென்ஷன் நம்ம மேல இருக்கிறதுனால இவங்களை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஆசைப்பட்டதுனால நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த இரவு கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். கிடைச்சதுக்கு மட்டும் இல்ல, நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சான் பாருங்க, நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சான் பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளை அடையக்கூடிய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தந்தல் புரிவானாக. இப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்க பொழுது இந்த இரவுகளில்
நம்மளை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இந்த மாதிரி ஷபே பராத்துடைய இரவு கொடுத்துருக்கிறான், ஷபே கதருடைய இரவு கொடுத்துருக்கிறான். நின்று வணங்க வேண்டிய, கண் விழித்து வணங்க வேண்டிய இரவுகள் 4. கண் விழித்து வணங்க வேண்டிய இரவுகள் 4. ஷபே பராத், ஷபே கதர், 2 பெருநாட்களுடைய இரவு. நாளை காலையில பெருநாள்னா இன்னைக்கு நைட்டு. ஈதுல் ஃபித்ர் பெருநாளா இருந்தாலும் சரிதான், ஈதுல் அத்ஹா பெருநாளா இருந்தாலும் சரிதான். நாளைக்கு காலையில பக்ரீத், இன்னைக்கு நைட்டு என்ன செய்யணும், இபாதத் செய்யணும். நாளைக்கு காலையில ரம்ஜான், இன்னைக்கு நைட்டு என்ன செய்யணும், இபாதத் செய்யணும். அதே போல கதிர், ஷபே கதருடைய இரவு, ஷபே கதருடைய இரவு, பராத்துடைய இரவு, இந்த 4 இரவுகள் நின்று வணங்க வேண்டிய, கண் விழித்து வணங்க வேண்டிய இரவுகள், கண் விழித்து வணங்க வேண்டிய இரவுகள். இது என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்ல போய் ஈடுபட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 4 இரவுகளுக்கு இருக்கக்கூடிய மகிமையே வேற. 4 இரவுக்கு அந்த நாள்ல நம்ம போய் வேற காரியத்தில் ஈடுபட்டா அல்லாஹ்வுக்கு நம்ம மேல வருத்தம் வந்துடும். அல்லாஹ்வுக்கு நம்ம மேல இப்படி ஒரு புனிதமான நாட்களை கூட வீணாக்கிட்டானே. ஒண்ணுமில்ல போய் படுத்து தூங்கிட்டோம், ஒண்ணுமில்ல போய் படுத்து தூங்கிட்டோம், மாட்டாம தப்பிச்சுக்கலாம், மாட்டாம தப்பிச்சுக்கலாம். யாரா எனக்கு தூக்கம் வந்துச்சு, யாரா எனக்கு மயக்கம் வந்துச்சு, யாரா சுகர் பேஷண்ட், யாரா நான் ப்ரெஷர் பேஷண்ட், என்ன செஞ்சுக்கலாம், தங்கணும் சொல்லிக்கலாம். நல்லா திடகாத்திரமா குத்துக்கலுமா இருந்துகிட்டு நீ ஹோட்டல்ல நின்றுகிட்டு இருந்த, சினிமா தியேட்டர்ல நின்றுகிட்டு இருந்த, இன்ன போல என்ன தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த, அப்ப என்ன செய்வான்ல, ஷபே பராத்துன்னு தெரியும், ஷபே கதிர்னு தெரியும், இந்த நாள்லயே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறானு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குறதுக்கு வாய்ப்பாய் கூடும். புரியுதா? அதனால என்ன செய்யணும், இந்த மாதிரியான நாட்களை அல்லாஹ் கொடுத்து அதுல அமல் செய்ய பாக்கியமும் கொடுத்தான் பாருங்க. அதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், அதிகம் அதிகம் நன்றி செலுத்து. இந்த மாதிரியான நாட்கள்ல கூட சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுக்கறது இல்லை. எல்லாரையும் மன்னிக்கிறான் அல்லாஹ், எல்லாரையும் மன்னிக்கிறான் அல்லாஹ். ஆனா சில நபர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லை. இந்த மாதிரியான நாட்கள், இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாட்கள்ல கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது. அல்லாஹ் சாதாரணமாகவே மன்னிக்க கூடியவன் தான். அல்லாஹ் சாதாரணமாகவே அவன் கஃபூரா இருக்கிறான், கஃபாரா இருக்கிறான், அஃபுவா இருக்கிறான். இன்னும் அவனுக்கு எவ்வளவோ பெயர்கள், 99 திருநாமங்கள் இருக்குது அஸ்மாவுல் ஹுஸ்னா படி. இப்படி சாதாரணமாகவே கையேந்தி கேட்டா மன்னிக்க கூடிய அல்லாஹ் இந்த மாதிரி ஸ்பெஷலான நாட்கள்ல கூட சில பேரை மன்னிக்கிறது இல்லை. யார் அந்த சில பேரு? ஷாரிபுல் ஹம்ர், முழு நேர குடிகாரன், முழு நேர குடிகாரன். அவன் அல்லாஹ் மன்னிக்கிறது, அவனை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன, இது கதருடைய இரவுன்னு தெரியாது, சுபுடைய வக்துன்னு தெரியாது, லொஹருடைய வக்துன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே கிடப்பான், எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே கிடப்பான், போதையிலேயே இருப்பான், போதையிலே. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லீம்கள் பாய்மார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரியான பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு, அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. தொப்பி போட்டுக்கிட்டே போய் ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறானே, தொப்பி போட்டுக்கிட்டே போய் ஒயின் ஷாப் வாசல்ல, எவ்வளவு பெரிய அதபு குறைவு, இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியத்தையே கெடுத்து ஒழிச்சு கட்டிட்டானுங்களே. பாய் ஓரமா நில்லு பாய், நான் தான் முன்னாடி வந்தாங்கிறான் ஒருத்தன், நான் தான் முன்னாடி வந்த, நீ என்ன எனக்கு முன்னாடி போடுற. அல்லாஹ் அக்பர். உன்னை நீதி சொல்ல கூப்பிட்ட மக்கள், பாய் வந்தா வேட்டியை இறக்கி விட்ட மக்கள், பாய் வந்தா பிடிச்சுக்கிட்டு இருந்த பீடியை மறைச்ச மக்கள் உன் மூஞ்சிலே ஊதுறான். இப்போ இப்ப என்ன செய்யறான், வா உன் மூஞ்ச காட்டுன்னு என்ன செய்யறான், பீடியை பிடிச்சு மூஞ்சில ஊதுறான். காரணம் என்ன, எல்லாத்தையும் அந்த இஸ்லாத்துக்கு இருந்த அந்த கண்ணியத்தையே கெடுத்து குட்டி சவராக்கிட்டான், கெடுத்து குட்டி சவரா போயிடுச்சு. பூந்தமல்லி வட்டாரத்துல, பூந்தமல்லி வட்டாரத்துல 600 கோடி ரூபாயுடைய போதை பொருள் கரைச்சிருக்குது. அந்த கமிஷனர் கூப்பிட்டு அந்த பள்ளியினுடைய இமாமை கூப்பிட்டு பேசுறாரு. இமாம் சாஹிப், என்ன உங்க பசங்க இந்த மாதிரி மாட்டுறாங்களே, எங்களுக்கு கவலையா இருக்குது, எங்களுக்கு கவலையா இருக்குது. 600 கோடி ரூபாய்னா என்ன, அல்லாஹு அக்பர் என்றதுக்கே எத்தனை வருஷம் ஆகும் தெரியலையே. 600 கோடி ரூபாய்க்கான அந்த போதை பொருள் கஞ்சா யாருக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, நம்ம இஸ்லாமிய பையன் இருந்து கிடைச்சிருக்கு. அஃப்சோஸ், நம்ம எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம் இது. இஸ்லாமிய சமுதாயத்தை, எங்க ஊருக்கு வந்து நீங்க வியாபாரம் செய்யுங்க, நீங்க நியாயமா இருப்பீங்க, நீங்க நியாயமா இருப்பீங்க, எங்க ஊருக்கு வந்து வியாபாரம் செய்யுங்க. குடும்பத்துல பிரச்சனைனா பாயை கூப்பிடுவா, அவர் தான் நியாயம் சொல்லுவார் கரெக்டா அப்படின்னு பாயை கூப்பிட்டவங்க எல்லாம், வேட்டியை தூக்கி கட்டியிருந்தா மடிச்சு இறக்கி விட்டவங்க எல்லாம், பீடி பிடிச்சா பீடியை மறைச்சவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நம்மள ஏளனமா பார்க்கக்கூடிய நிலைமை ஆகி போச்சு.
ஏளனமா பார்க்கக்கூடிய நிலைமை. எல்லாரும் அவங்ககிட்டே வாங்கி கேட்கறாங்க. அவன் செய்யலனா கூட வாங்கி கேட்கறான். இவன் வாங்கினா 500 ரூபாய்னா அவன் வாங்கினா 300 ரூபாய், 200 ரூபாய் இவனுக்கு லாபமா இருக்கு. ஒரு ஆளு முஸ்லீம் பிள்ளைய கையில வச்சுக்கிறான். நீ போய் வாங்கி கொடுப்பா. ஏன்? இஸ்லாமிய சமுதாயத்தை அப்படி அழிச்சு குட்டிச்சவராக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுது? சதி செய்யப்படுது. போய் மாட்டலாமா? அதுல குல்லு முஸ்கிரின் ஹராமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம். நான் எங்க குடிக்கவா செஞ்சேன்? பேசாத. சிகரெட் பிடிக்கும் போது உனக்கு ஒரு மாதிரியான ஒரு கேர்னஸ், அந்த போதை தெரியுதுன்னு சொன்னா அதுவும் ஹராம், அதுவும் ஹராம். என்ன விஷயம் உங்களுக்கு போதை தந்தாலும் அது ஹராம். அப்போ அந்த மாதிரி போதையில இருக்கக்கூடிய, முழு நேர போதையில இருக்கக்கூடிய ஷாரிபுல் ஹம்ர அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல. இந்த மாதிரியான நாட்கள்ல கூட, இந்த மாதிரியான நாட்கள்ல கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அதே போல மூதில் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு நோய்வினை கொடுத்தவன், தாய் தந்தையர்களுக்கு நோய்வினை கொடுத்தவன், அவரு எவ்வளோ வணங்கினாலும் சரிதான், அவரு எவ்வளோ வணங்கினாலும் சரிதான். அல்லாஹு தஆலா 2 விஷயத்தை குர்ஆன்ல தொடராக சொன்னா, ஒன்றை செய்யறாரு, ஒன்றை விடுறாரு. ஒருத்தர் செய்யப்பட்ட ஒன்றும் அல்லாஹ்ட்ட கபூல் கிடையாது. அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். குர்ஆனுடைய போங்க என்ன? 2 விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அதுல ஒண்ணு மட்டும் செய்யறாரு, இன்னொன்னு விட்டுறாரு. அப்ப எதை அவர் செஞ்சாரோ அது அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறது கிடையாது. அகிமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, எங்கெல்லாம் நீங்க தொழுகை எடுத்து பாத்தீங்களோ கூட என்ன செய்து வரும்? ஜகாத்தை பத்தி வரும். அகிமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த அப்படின்னு எந்த இடத்துலலாம் தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்வான்? ஜகாத்தை பத்தி சொல்லுவான். அதே போல எந்த இடத்துல எல்லாம் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் கூடவே வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? இஹ்சான் செய்யுங்க என்பது கண்டிப்பா வரும். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் எதை கடமையாக்கி இருக்கிறான்? உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? இஹ்சான் செய்யணும். அதையும் கடமையாக்கி இருக்கிறான். இப்படி எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாதுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தாய் தந்தைகளுக்கு இஹ்சான் செய்யறத பத்தி வரும். அப்படி அல்லாஹ்வை வணங்குறாரு, தாய் தந்தைகளை என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. அப்படின்னா இந்த வணக்கம் அல்லாஹ்ட்ட எடுபடாது. இந்த வணக்கம் அல்லாஹ்ட்ட எடுபடாது. தண்ணி கொடு. இந்த வணக்கம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யாது? எடுபடாது. புரியுதா? அதனால என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய வணக்கமும் இருக்க வேண்டும், இபாதத்தும் இருக்க வேண்டும். அதே போல தாய் தகப்பன்ட்ட ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அல் ஜன்னத்து தஹத அக்தாமிஹில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது உங்களுடைய தாய்மாருடைய காலடியில இருக்குது. சொர்க்கத்தை நீ தேடி எங்க போற? உன் தாய் தகப்பனுடைய காலடியில கிடக்குது சொர்க்கம். ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித் வ சக்துர் ரப்பி ஃபீ சக்தில் வாலித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய தகப்பனாருடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், தகப்பனாருடைய வெறுப்பு அது அல்லாஹ்வுடைய வெறுப்பு. புரியுதா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? முதல்ல தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? இஹ்சான் செய்யணும். தாய் தகப்பனுக்கு இஹ்சான் செஞ்சு நாம சொல்றாங்களா இல்லையா? மிம்பர் படியில ஏறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பத்வாக்கள் செஞ்சாங்க. அதுக்கு யார் ஆமீன் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆமீன் சொல்றாங்க. பத்வா செய்யறது யாரு? சய்யிதுல் முர்சலீன். அதுக்கு ஆமீன் சொல்றது யாரு? சய்யிதுல் மலாயிகா. 2 பேருமே சய்யிது. நபிமார்களுடைய தலைவர் பத்வா, மலக்குமாருடைய தலைவர் அதுக்கு ஆமீன். இந்த பத்வா கிட்ட அல்லாஹ்ட்ட ஏதாவது மறுப்பு இருக்குமா? என்ன சொல்றாங்க? யாரு தாய் தகப்பனை பெற்று அவங்கள்ட்ட நல்லபடியா நடந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்பதாக சொன்னாங்க. அவன் நாசமடையட்டும் சொன்னாங்க. அப்போ நாம தாய் தகப்பனார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நம்முடைய தாய் தகப்பன் ஹயாத்தாக இருந்தால், நம்முடைய தாய் தகப்பன் ஹயாத்தாக இருந்தால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. முதலாவது அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னு சொன்னா ஒரு சின்ன நெருடல் கூட நம்முடைய களிமா வராமல் தடுத்து விடும். நமக்கு அவங்க நம்ம மேல வருத்தமா இருந்தாங்க. ஏன்? அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சக்கராத்துல இருந்தாங்க அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
களிமா வாயில வரல, களிமா வாயில வரல. அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து சொல்றாங்க, களிமா சொல்லி கொடுக்குறாங்க, வாயில வரல. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்றாங்க, வாயில வரல. உஸ்மானே கனி, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, வாயில வரல. கடைசியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்துட்டாங்க, அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க, வாயில வரல. கலிமாவை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, வாயில வரல, வாயில வரல. அவங்க சொல்லி கொடுத்தா வரணும் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தா வரணும் தானே, ஏன் வரல? ஒரு சின்ன விஷயம், ஒரு நுக்தா சொல்லி கொடுக்குறேன். நபி சொல்லி கொடுத்து கூட களிமா வரலன்னு சொன்னா, இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நடந்துரும்? நபி சொல்லி கொடுத்து களிமா வந்துட்டா என்ன சொல்லிடுவாங்க பின்னாடி வரக்கூடிய ஜமாத்து? நான் அல்லாஹ் ரசூல்கிட்ட பாத்துக்கிறேன், உங்ககிட்ட நான் ஒன்னும் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாய் தகப்பனை ரோட்ல விட்டுடுவான். தாய் தகப்பனை இப்பவே ரோட்ல விட்டுறான். அதனால என்ன செஞ்சிருவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து கூட என்ன செய்யல, வரல. பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த மதிப்பு அது. நீ என்ன செய்யணும்? தாய்க்கு நீ கிதுமத்து செய்யணும், தாய்க்கு நீ இஹ்சான் செய்யணும். அப்படி செஞ்சா தான் என்ன செய்ய முடியும்? களிமா உன் நாவல வரும். என்னை வச்சு நீ ஏமாத்திட்டு ஓடிடலான்னு பார்க்காத. என்னை வச்சு நான் நபியினுடைய ஆஷிகா இருக்கிறேன், சரிதான். தாயினுடைய ஆஷிகா இல்லையப்பா நீ? ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவங்க நபியினுடைய காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவங்க, ஆஷிக ரசூல். கேட்குறாங்க, நபிக்கு செய்தி அனுப்புறாங்க, யார சொல்லலாம், நான் உங்களை வந்து பார்க்கணும், நான் உங்களை வந்து பார்க்கணும். எனக்கு தாய் இருக்கிறாங்க, எனக்கு தாய் இருக்கிறாங்க, அவங்க ஹிதுமத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன், அவங்களை விட்டுட்டு வரலாமா? வேணான்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க? நீங்க உங்க தாய்க்கு என்ன செய்யுங்க? ஹிதுமத் செய்யுங்க, அதுதான் இதை விட ரொம்ப பெருசுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய அங்கியை கொடுத்து அவங்கள்ட்ட அனுப்புனாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும், உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. அனுப்பி அவங்கள்ட்ட இந்த அங்கியை கொடுத்து என்ன செய்யுங்க, என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பி விட்டாங்க. எவ்வளவு பெரிய உயர்வு கிடைச்சிச்சு! நபியை வந்து பார்க்கல, ஆனா நபியுடைய பேச்சை கேட்டாங்க. தாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க? ஹிதுமத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும், உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா கடந்து போறாங்க, யமன் கடந்து போறாங்க. என்ன செஞ்சாங்க? யமனுக்கு கடந்து போய் அங்க போய் அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்கள போய் சந்திச்சு என்ன செய்யறாங்க? கொடுத்து அவங்கள்ட்ட துஆ செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாயை பார்க்குறாங்க, பொக்க பல்லா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, பல்லே இல்லை, அவங்களுக்கு பல்லே இல்லை. என்ன இப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்டா, நான் கேள்விப்பட்டேன் போர்ல நபியினுடைய ஒரு பல்லு ஷஹீதா போயிடுச்சுன்னு சொல்லி, அதனால நான் ஒரு பல்ல உடைச்சுக்கிட்டேன், அதனால ஒரு பல்ல நான் உடைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த பல்லா இருந்தா ஒருவேளை இந்த பல்லா இருக்குமோ, ஒருவேளை இந்த பல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லா பல்லையும் உடைச்சிட்டேனா, ஒரு பல்லு கூட கிடையாது எனக்கு. எவ்வளவு பெரிய ஆஷிக ரசூல் பாருங்க, புரியுதா? இந்த உயர்வு எப்படி கிடைச்சிச்சு அவங்களுக்கு? தாயினுடைய ஹிதுமத்தில் இருந்தாங்க, தாயினுடைய ஹிதுமத்தில் இருந்தாங்க. நம்மள எத்தனை பேர் அப்படி தாயோட பேச்சை கேட்கிறோம்? தாயினுடைய பேச்சை கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உஃப்ன்ற வார்த்தை கூட நீங்க சொல்லக்கூடாது. வக்ஃபில் லஹுமா ஜனாஹதுல் மினர் ரஹ்மா. அந்த ரஹ்மத் என்ற அந்த சிறகை தாள விரித்து பணித்து காட்டுங்கள் அவங்களுக்குன்னு சொல்றான். உஃப்ன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, கண்ணியமான வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மதிப்பா பேசுறோம், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மதிப்பா நடந்துக்கிறோம், அது நமக்கு தான் தெரியும். நம்ம கல்புல வச்சு நம்ம பேசிக்க வேண்டியதுதான், நம்ம கல்புல வச்சு நம்ம பேசிக்க வேண்டியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க ஒரு சஹாபி, யார ரசூலல்லாஹ், என்னுடைய தாயை நான் என்னுடைய நாட்டில இருந்து என்ன செஞ்சேன்? தோள்லயே சுமந்துக்கிட்டு வந்தேன், தோள்லயே சுமந்துட்டு வந்து நான் ஹஜ்ஜி செஞ்சேன். இப்படி நான் செஞ்சு அவங்கள தோல்ல சுமந்துட்டு வந்ததின் காரணமாக நான் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சவனா ஆயிடுவனா அப்படின்னு நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. தோழரே, உங்க தாய் உங்களை வயிற்றுல சுமந்திருக்கும் பொழுது அவங்க நீங்க திரும்பும் பொழுது ஒரு உதைச்சிருப்பீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் குழந்தை திரும்பும் இல்லையா, அப்படி திரும்பும் போது ஒரு உதைச்சிருப்பீங்க, அந்த ஒரு உதைக்கு இது ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு உதைக்கு இது ஈடாகாது. அப்ப நாம எந்த அளவுக்கு பார்க்கிறோம் நம்முடைய தாய் தந்தையரை, எந்த அளவுக்கு பார்க்கிறோம் நாம?
அந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோமா? அந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோமா? இல்லையே. அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, அவங்கள்ட்ட ரொம்ப பணிவா பேசுங்கன்னு சொல்லி. அவங்கள்ட்ட ரொம்ப பணிவா பேசுங்க, சங்கையான வார்த்தைகளை பயன்படுத்த. அவங்கள்ட்ட சங்கையான வார்த்தைகளை, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கரீமான வார்த்தைகளை, சங்கையான வார்த்தைகளை. உருதுல சொல்லுவாங்க அம்மிஜான், உருதுல சொல்லுவாங்க அம்மிஜான், உயிருக்கு உயிரான தாயே. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. கேட்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கும், கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். அப்படி என்ன செய்ய சொல்றான் அல்லாஹு தஆலா? அவங்கள கண்ணியப்படுத்த சொல்றான். நாம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறோம், நாம எந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம், நாம அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தால் நமக்கு என்ன செய்யும்? அப்படி மதிப்பு கொடுக்காதவங்க இந்த மாதிரியான நாட்கள்ல கூட மன்னிப்பை பெற முடியாது. இந்த மாதிரியான நாட்கள்ல கூட மன்னிப்பை பெற முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தகப்பனார்கிட்ட எந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்கிறோம், நாம நம்முடைய தகப்பனார்கிட்ட எந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்கிறோம். அந்த பண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் தகப்பனுடைய அந்த ஹக்குகளை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சஹாபி வேகமா வந்து அழுதுகிட்டே கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே, என் தாய் தகப்பன் வஃபாத் ஆகி போனாங்களே, என் தாய் தகப்பன் வஃபாத் ஆகி போனாங்களே, இப்ப நான் என்ன செய்யறது? என்ன பொருந்திக்கிட்டு போனாங்களா இல்லையா எனக்கு தெரியலையே, என்ன என் தாய் தகப்பன் பொருந்திக்கிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்ய முடியும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல போய் மன்னிப்பு கேளுங்க, நீங்க அவங்க கபர்ல போய் மன்னிப்பு கேளுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அந்த கபரெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்க எதுவுமே எது கபருன்னே தெரியல. எது கபர்னு? பாலைவனம் தானே, பாலைவனம் தானே, இடிச்சு போட்டுட்டா என்ன செய்யும்? எங்க கபர் இருக்குன்னே தெரியாது. அது போல என்ன செஞ்சு போச்சு? எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, கபர் எங்க இருக்குன்னே தெரியலையே. அப்ப அந்த இடத்துக்கு போங்க, 2 கோடு போடுங்க, இது உங்க தாய், இது உங்களுடைய தந்தை என்பதாக நினைச்சு நீங்க மன்னிப்பு கேளுங்க. இது உங்களுடைய தாய், இது உங்க தந்தை அப்படின்னு 2 கோடு போட்டு அந்த 2 கோட்டை மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான். வஃபாத்தானி போனதுக்கு பின்னால கூட தாய் தகப்பனுடைய மன்னிப்பு அவசியம்னு சொன்னா, ஹயாத்தா இருக்கக்கூடிய தாய் தகப்பன் நம்ம மிஸ் பண்ணிட்டா எவ்வளவு பெரிய நம்முடைய அந்த விஷயங்களை நம்ம விட்டவளா மாறிடுவோம், அந்த அதபுகளை நம்ம விட்டவளா மாறிடுவோம். வஃபாத்தாய் போனா கூட அவங்களுடைய மன்னிப்பு நமக்கு தேவைப்படுது. சஹாபாக்களுடைய கலிமாவை தடுத்துருது அவங்களுடைய தாய்மார்களுடைய அந்த வருத்தம். சஹாபாக்கள் மாதிரி உயர்வானவங்க இந்த உலகத்துல உண்டுமா? சஹாபாக்களை போல உயர்வானவங்க இந்த உலகத்துல உண்டா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்பதா அல்லாஹ் தஆலா டபுள் சைடு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். எப்படி டபுள் சைடு சர்டிபிகேட்? அவங்களும் என்ன பொருந்திக்கிட்டாங்க, நானும் அவங்கள பொருந்திக்கிட்டேன்னு அல்லாஹ் தஆலா அவங்கள பத்தி சொன்னதுக்கு பின்னால கூட அந்த தாயினுடைய ஒரு வருத்தம் என்ன செய்யுது? அவங்க கலிமா வராம தடுத்துடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரஃபீக்குல் ஜன்னா, ஒரு தோழரை நீ கொடுத்துருக்கிற, ஃப்ரெண்டு ஒவ்வொரு நபிமார்களும் இருக்கிறாங்க. நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கத்துல தோழரா இருப்பாங்க. அதுபோல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க கூட. அதுபோல கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஃப்ரெண்டு வச்சிருப்பீல்ல, அப்போ அந்த ஃப்ரெண்டு இப்ப ஹயாத்தா இருந்தா, இப்ப வாழ்ற நேரத்துல ஹயாத்தா இருந்தா, அவர் எங்க இருக்கிறாரு எனக்கு கொஞ்சம் காட்ட, அவரு எங்க இருக்கிறாரு எனக்கு கொஞ்சம் காட்ட. அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த ஊருக்கு போங்க, அங்க இருப்பாருன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டாங்க. நேரா கிளம்பி போயிட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு கசாயி கறி வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்கள பாக்குறாங்க. ரொம்ப நேரமா வியாபாரம் நடக்குது, கறி வெட்டுறாரு, கொடுக்குறாரு, காசை வாங்கி கல்லால போடுறாரு, நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நபிக்கு தோழரா வரக்கூடிய அளவுக்கு எந்த அமலு விட்டு இல்லையே. பார்க்கும்போது கறி தானே வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கறி தானே வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு நபிக்கு தோழரா வர, ஏன் அவங்க யாரு? அல்லாஹ் அக்பர். மூசா கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசின நபி, அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசின நபி. அப்படி ஒரு நபிக்கு தோழரா வரணும்னு சொன்னா ஒரு பெரிய அமல் ஏதாவது இருக்கணும்னு என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுக்கிட்டு போய் கேட்டா, அல்லாஹ் காட்டினா, போய் பார்த்தாங்க, ஒன்னும் தெரியல அவங்களுக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று பார்த்தாங்க, ஒன்னும் தெரியலன்னு போய் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்க வீட்டுக்கு நான் என்ன செய்யலாமா, விருந்தாளியா வரலாமா? ஏன் வீட்டுல எதனா ஒரு தனிப்பட்ட அமல் செஞ்சா, வீட்டுல எதனா தனிப்பட்ட அமல் செஞ்சா, இது வியாபார இடம் இல்லையா?
ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டில் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உங்கள் வீட்டுக்கு நான் விருந்தாளியா வரலாமா? பார்க்குறாங்க, நூறு நுபுவத் இருக்குது முகத்தில், அப்படியே ஜொலிக்கிறாங்க, அப்படியே ஜொலிக்கிறாங்க. நபிமார்கள் எப்பவும் அழகா இருப்பாங்க, நபிமார்கள் வலிமார்கள் என்ன செய்வாங்க, அழகா இருப்பாங்க. பார்க்கும் போதே கல்வை பறி கொடுத்துடலாம், அப்படி இருப்பாங்க. அந்த முகத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க, தாராளமா வாங்க, தாராளமா வாங்க, கூட்டிட்டு போனாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு முக்கால் இருந்துச்சு, எடுத்து போட்டு உட்கார வச்சாங்க. போய் இறக்கி அவங்கள உட்கார வச்சதுக்கு பின்னால மேலே போறாங்க. இவர் வீட்டில் அந்த கடையில இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த எலும்பு கறி என்ன செஞ்சாரு, எடுத்து மடிச்சு இதுல சொருவிக்கிட்டாரு, வேட்டியில சொருவிக்கிட்டு நேர கிளம்பி வந்துட்டார். நபியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உட்கார வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, நீங்கள் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மேலே பரண மேலே ஒரு தொட்டி இருந்துச்சு, அந்த தொட்டி அப்படியே இறக்குனாங்க. அதை பார்த்தா அவங்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அப்படியே கூணி குறுகி போய் ரொம்ப வயசாகி போயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு, கீழே விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லி என்ன ஒரு தொட்டியில் வச்சு மேலே வச்சுட்டார், மேலே வச்சுட்டார். வச்சு என்ன செய்ய இறக்கி பார்த்தா அவங்க நஜீஸ் எல்லாம் போனதெல்லாம் என்ன செஞ்சார், எடுத்து கழுவி சுத்தமாக்கி அவங்கள குளிக்க வச்சு இவர் கொண்டு வந்தார் பாருங்க கொஞ்சம் கறி துண்டு, அந்த கறி துண்டை போட்டு என்ன செஞ்சார், சூப் மாதிரி காய்ச்சி அப்படியே வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் என்ன செய்கிறாரு, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா குடிச்சுக்கிட்டே அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என் பிள்ளைய நீ நண்பராக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த தாய் முணுமுணுக்குறாங்க வாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் காது கொடுத்து கேட்கறாங்க, என்ன அந்த அம்மா சொல்றாங்களே சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த காலத்துல வாழக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என் பிள்ளைய சொர்க்கத்துல நண்பராக ஆக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யறாங்க. அந்த தாய் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சா அந்த நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நண்பனாகி போனார். சொர்க்கத்தை தேடி எங்கேயோ போவார், சொர்க்கத்தை தேடி எங்கேயோ போவார். சொர்க்கம் தாய்மாருடைய காலடியில் கிடைக்குது. சொர்க்கம் தாய்மார்களுடைய, சில பேர் நாய் பிடிச்சிட்டு போறான் ரோட்ல வாக்கிங், சில பேர் நாயை பிடிச்சிட்டு போறான். உன் தாயினுடைய காலை பிடிக்க வக்கில்லாதவன், காலை பிடிக்கிறதுக்கு நசீபு கட்டவன் நாயை பிடிச்சிட்டு சுத்துற, அதுக்கு குளிப்பாட்டுற, லோஷன் போடுற, ஷாம்பு போடுற, என்னன்னா கர்மத்தியம். நீ நாயை பிடிக்கதான் லாய்க்கு, உன் தாயினுடைய காலை பிடிக்க லாய்க்கு இல்லை. நீ பிடிச்சு பார்த்திருக்கிறியா? இதுதான் என் சொர்க்கம் சொல்லி, இதுதான் என் சொர்க்கம், என்னை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கக்கூடிய கால் இந்த கால்னு சொல்லி என்னைக்காவது காலை அமுக்கி விட்டுருக்கிறோமா? உங்களுக்கு வலிக்குதா உடம்பு? உங்களுக்கு கால் வலிக்குதா? இவ்வளவு காலங்களுக்கு வேலை செஞ்சீங்களே, உங்களுக்கு கால் வலிக்குதா, கை வலிக்குதா? கை அமுக்கி கால் அமுக்கி விட்டுருக்கியா இது வரைக்கும் இருக்கிறோமா? அந்த மாதிரி அப்படி செஞ்சா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபிமார்களுக்கு தோழராக ஆக்கி கொடுத்துறான். அப்படி செய்யலன்னு சொன்னா, அவங்க வருத்தத்தை வாங்கினா என்ன செஞ்சிடறான், இந்த மாதிரியான ஸ்பெஷலான நாட்கள்ல கூட மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிடு. இந்த மாதிரியான ஸ்பெஷலான நாட்கள்ல கூட மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிடு. அதனால என்ன செய்யணும், தாய் தந்தையர்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா நடக்கணும், ரொம்ப கவனமா நடக்கணும். பாப்பா நின்றுகிட்டு இருந்தா நின்று பேசணும், பாப்பா உட்காந்துருந்தா அவங்க எந்த அளவுக்கு கேட்குமோ அந்த அளவு பக்கத்துல போய் பேசணும். பாப்பா பேசுறதே கேட்க மாட்டேங்கிறான், லைட்டா மீச முடிச்சா பாப்பா கிட்ட தலாக்கு விட்டுறான், லைட்டா மீச முளைச்சா பாப்பாக்கு அவனுக்கு தலாக்கு. ஏன் பாப்பா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போயிடறான். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்த ஷைத்தா மாதிரி போயிடுறான். இந்த பக்கம் பாப்பா வந்தா அந்த பக்கம் போறான். என்ன உங்க புள்ள அந்த பக்கம் அப்படிதான் போறான், என்னன்னு தெரியல. 10ஆவதுக்கு போனா அதோட அப்படியே போறான், 10ஆவதுக்கு போறான். என்ன அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான், 10ஆவது போய் எங்க சேர்ந்தானோ அதோட என்ன பார்த்தா அந்த பக்கமே போறான். கொஞ்சம் அவனுக்கு மீச முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அவன் தான் உலகத்திலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் நினைச்சுக்கிறான். அவன் தான் உலகத்திலே எல்லாத்தையும். உங்க வாப்பா எங்கெங்க முட்டு வாங்கினாரு, எங்கெங்க கொட்டு வாங்கினாரு, எங்கெங்க அடி வாங்கினாரு, எங்கெங்க மிதி வாங்கினாரு, அதெல்லாம் அனுபவசாலி. ஒரு மினி விக்கிபீடியா உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு, ஒரு மினி விக்கிபீடியா உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. உங்க வாப்பாட்ட நீங்க போய் கேட்டீங்க இது சம்பந்தமா, அது சம்பந்தமா ஒரு எஸ்ஏ எழுதி கொடுப்பாரு கையில. கொண்டு போய் கேட்டீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமா என்ன செய்வாரு, ஒரு பேஜ் ஃபுல்லா ஒரு எஸ்ஏ எழுதி கொடுப்பாரு. பாப்பா இந்த மாதிரி வாப்பா அந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி போனா இங்க மாட்டிக்குவ, இங்க பாணி இங்க போ, இங்க ஏமாத்திடுவானுங்க இப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுப்பாரு. ஏன் இதே மாதிரி அவர் போய் எவ்வளவு இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறாரு. அவங்கள்ட்ட கேட்கறது இவன் என்ன நினைச்சுக்குவான், எங்க பாப்பாக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க பாப்பாக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி என்ன செய்றான் சொல்றான் குர்ஆன்ல. வ இத் யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லா ஷரீஃபினுடைய என்ன செஞ்சாங்க, அந்த அஸ்திவாரங்களை உயர்த்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வயசாலியா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வயசாலியா இருந்தாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. செஞ்சது யார் தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? அத வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லாஹ்வினுடைய அந்த அஸ்திவாரங்களை உயர்த்தினார்கள் அப்படின்னு முடிச்சிட்டு வ இஸ்மாயில் பின்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை பின்னாடி போடுறான். காரணம் என்ன தெரியுமா? தந்தைக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்? செஞ்சது நீயா இருக்கலாம், செஞ்சது நீயா இருக்கலாம், ஆனா உன் தகப்பனருடைய பேர் தான் முன்னாடி வரணும். இப்ப என்ன சொல்றான்? நம்மாலு கடை வச்சுக்கிட்டா, நான் தான் கடை வச்சிருக்கிறேன், எங்க வாப்பா கூட இருக்கிறாருன்றான். நான் தான் கடை வச்சிருக்கிறேன், எங்க வாப்பா கூட இருக்கிறாருன்னு. ஏன் எங்க வாப்பா இருக்கிறார் கூட, நான் எங்க வாப்பாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா உன் முத்து குறைஞ்சிடுமா? உன் அந்தஸ்து இறங்கிடுமா? வாப்பாவை எப்படி மதிக்கணும்னு தெரியல. வாப்பாட்ட கொண்டு போய் சம்பள காசு எவன் கொடுக்கறது இல்லை. இப்போ கொண்டு போய் கொடுத்தா நீ கொடுத்து அவர் வாங்க கூடாது, நீ கொடுத்து அவர் வாங்க கூடாது, நீ காட்டணும், அவர் உன் கையில இருந்து எடுக்கணும். எப்படி வாப்பாக்கு மதிப்பு கொடுக்கணும், வாப்பாக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எப்படி அதபு செய்யணும் கத்து கொடுக்குறாங்க வலிமார்கள், சூஃபியாக்கள். எப்படி சொல்லுமா வாப்பாக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்? நீங்க காசு கொண்டு போய் அவங்க செலவுக்கு கொடுத்தாலும் சரிதான், குடும்ப செலவுக்கு கொடுத்தாலும் சரிதான், நீங்க கொடுத்து அவங்க கை கீழே போக கூடாது. நீங்க காசை காட்டணும், அவங்க உங்க கையில இருந்து எடுக்கணும். நீனும் உன்னுடைய சொத்தம் உன் வாப்பாவுக்கு சொந்தம். உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போகலாம், உன் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ரைட்ஸ் இருக்குது. எடுத்துட்டு போயிட்டா என்ன மாதிரியான சண்டை வருது வீட்டுல தெரியுமா? இல்ல மாதிரி சண்டை வருது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ 3 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற நாட்கள்ல கூட ஷபே கத்ர், ஷபே பராத், இது போன்ற நாட்களுக்குள்ள என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா, மன்னிக்க மாட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல ஒன்னு யாரு? ஷாரிபுல் ஹம்ர், முழுநேர குடிகாரன், முழுநேர குடிகாரன். இரண்டாவது யாரு? தாய் தந்தையர்களுக்கு நோவிட செஞ்சவன். மூணாவது யாரு? பகைமை பாராட்டி சக முஸ்லிம்களோட பேசாம இருக்கிறவன். வெறுப்பு, பொறாமை காரணமாக சக முஸ்லிம்களோட பகைமை வைத்திருக்கக்கூடியவன் கல்புல, அவனை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான்னு சொல்றான். அவனையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான நாட்கள்ல கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறது இல்லை என்பதாக சொல்றான். புரிஞ்சா? அதனால சக முஸ்லிம்களோட சிரித்த முகமாக பேசணும். சிரித்த முகம் இது இபாதத். அது தபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்நேரமும் புன்முறுவல் பூத்தவர்களாகவே இருப்பார்கள். அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த முகத்தை தேக் கர் ஜீத்தே தே, பார்த்து பார்த்தே வாழ்ந்தாங்க அஸ்ஹாபு ஸுஃபா. அஸ்ஹாபு ஸுஃபால இருந்தாங்க சஹாபாக்கள். காலையில பசிச்சிச்சு நாஸ்டா, நேரா போவாங்க, நபியினுடைய அந்த முபாரக்கான முகத்தை பார்ப்பாங்க, பார்த்தா சரியா போய்டும், அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிடுவாங்க. மத்தியானம் பசிச்சுச்சா நேரா போவாங்க, நபியினுடைய அந்த முகத்தை பார்ப்பாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு பசி சரியா போய்டும், வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் தேக்கு கர்ஜி தேத்து. அவ என்ன செஞ்சாங்க? பார்த்து பார்த்தே வாழ்ந்தாங்க, பார்த்து பார்த்தே வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? நபிய பார்த்து வாழ்ந்தாங்க. அப்படி முகத்துல மலர்ச்சியோட இருக்கணும். முகத்தை பார்த்தா அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய முகமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய முகமா இருக்கணும். என்னமோ அவன் சொத்தை புணுங்கின மாதிரி இருக்கக்கூடாது. இப்படியே இருப்பான் சில பேர். ஏன்டா கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன, கொஞ்சம் சிரிச்சாதான் காசா கேப்ப சிரிக்கிறதுக்கு சரி 50 ரூபா வச்சுக்க காசு கொடுக்குற சிரியா அப்போது சிரியா அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சிரிச்சு பேசணும், முகப்பத்தா பேசணும், முகப்பத்தா பேசணும். அப்படி பேசினா அது சுன்னத், அது சதகா, அது சதகா. சக முஸ்லிம்களை பார்த்து சிரிக்கிறது ஒரு சதக்கா. எப்படி சொல்லி கொடுத்தாங்க பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. சதக்கா நீ காசை கொடுத்து செய்ய தேவையில்லை. ஒரு சக முஸ்லிமை பார்த்து சிரி, சதக்கா தான். அவனை பார்த்து சிரி, அதுவே சதக்கா தான். புரிஞ்சா? அப்படி என்ன செய்யணும்? சக முஸ்லிம்களோட, முஸ்லிம்கள் மட்டும் இல்ல மாற்று மத சகோதரர்களும் சரிதான், அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? பாய் முகத்தை பார்த்துட்டு போனா போதும், வியாபாரம் நல்லபடியா நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க சில பேர். அப்படிலாம் சொல்றான். பாய் ஏத்த மாதிரி வந்தாருப்பா, காலைல எல்லாத்தையும் 10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்பா, 10 மணிக்கெல்லாம் முடிச்சு. அந்த மாதிரி முக மலர்ச்சியோட பேசணும். பொறாம வச்சுக்க கூடாது உள்ளத்துல, பகைமை வச்சுக்க கூடாது உள்ளத்துல. அந்த உள்ளத்துல நூறு வந்து தங்காது. எந்த உள்ளத்துல கல்புல பொறாம, இந்த மாதிரி போட்டி,
கோல் சொல்லக்கூடிய பழக்கம், பொய் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குமோ அந்த உள்ளத்துல நபியினுடைய நூறு வராது, நபியினுடைய நூறு வராது. புரியுதா? அதனால பகைமை பாராட்டக்கூடிய நபர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதில்ல, இந்த மாதிரியான நாட்கள்ல மன்னிக்கிறது இல்ல. சில் மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக் வஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் உங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். என்ன சொல்றாங்க? அவர் பேசினா நான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது. அவர் உறவே வேணான்னு துண்டிச்சுட்டு போனா நீங்க போய் நிக்கணும், வீட்டு வாசல்ல நீங்க போய் நிக்கணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில், நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். மன் கதஅக, யார் உங்களை துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க. நீங்க பேசினா பேசுங்கன்னு சொல்லல, நீங்க பேசினா பேசுங்க, அவங்க பேசலாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லல. அவங்க பேசாம போறாங்க, நீங்க பின்னாடியே போங்கங்கறாங்க. உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கல, கல்யாணத்துக்கு நேரா போய் உட்கார்ந்துருக்க முதலாளா, முதலாள என்ன செஞ்சோமே, என்ன பாய் நம்மள விட்டுட்டீங்க, எவ்வளவு ஒரு மன கூச்சப்படுவாரு. அந்த ஒரு தண்டனை போதும் அவருக்கு அந்த ஒரு தண்டனை போதும். சார் இவரு நம்ம விட்டுட்டோமே, மறந்துட்டு விட்டாரோ இல்ல எப்படி விட்டாரோ என்ன, ஆனா உள்ளத்துல எவ்வளவு பெரிய நெருடல் வந்துடும். கூப்பிடாம வந்துட்டாரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவர் என்ன செய்ய மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வோட பேச மாட்டாரு. உங்களை எங்க பார்த்தாலும் மதிப்பாரு, உங்களை எங்க பார்த்தாலும் மதிப்பாரு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில் மன் கதஅக, யார் உங்களை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு நீங்க ஒட்டி வாழுங்கள். வஅஃபு அம்மன் ஸலமக், யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவங்க மன்னிச்சிடுங்க, நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க. அதாவது ஜலாலி சிஃபத்து மூணு விதமான சிஃபத் இருக்கு. அதுல ஜலாலி சிஃபத் ரொம்ப கோபமா வர்றது, ரொம்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிஃபத் என்ன, ஒரு அடி தான் கிபுத்தி காண ஊந்துட்டான், அவன் இறந்து போயிட்டான். அடிச்சா திருப்பி அடி, அடிச்சா திருப்பி அடி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிஃபத்து ஜமாலி சிஃபத்து, அடிச்சா இந்த கணத்துல அடிப்பா, அடிச்சா இந்த கணத்துல அடிச்சா இந்த கணத்துல அடிச்சு. ஆனா கமாலி சிஃபத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களது, நீ அடிச்சா நான் உன்னை மன்னிச்சிடுவேன், உன்னை அடிக்கவும் மாட்டேன், நீ இந்த அடிச்சுட்டு போன்னு காட்டவும் மாட்டேன், நீ என்னை அடிச்சியா நான் உன்னை மன்னிச்சிடுவேன். இதுதான் கமாலி சிஃபத்து. ஜமாலி சிஃபத்து, ஜலாலி சிஃபத்து, நபியினுடைய சிஃபத்து கமாலி சிஃபத்து. புரியுதா? அதுபோல என்ன செஞ்சிடணுமா, அந்த மாதிரியான இதுல இருக்கணும். அதனாலதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அநியாயம் செஞ்சா நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்கள அடிக்காதீங்க, போய் அவங்களுக்கு திருப்பி அநியாயம் செய்யாதீங்க, போய் என்ன செய்யுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. அநியாயம் செஞ்சுட்டு உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கான், நான் உன்னை மன்னிச்சிட்டப்பா போ, நான் உன்னை மன்னிச்சிட்டப்பா போப்பா. வஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக், உங்களுக்கு கெட்டது செஞ்சவனுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. உங்களுக்கு கெட்டது செஞ்சதுக்கு இந்த ஒரு ஹதீஸ மட்டும் ஒரு மனுஷன் எடுத்து அமல் செஞ்சா முழு உலகத்திலையும் அமைதி நிலவும், முழு உலகத்திலையும் அமைதி நிலவும். ஏன், எப்படி சொல்றாங்க? அல்லாஹு அக்பர். உங்களை வெட்டி வாழ்ந்தா நீங்க ஒட்டி வாழுங்க, உங்களுக்கு அநியாயம் செஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு கெட்டது செஞ்சா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. அல்லாஹு அக்பர். பகையே வராது, என்ன செய்யாது, பகையே வராது. அப்படிப்பட்ட ஒரு நபி அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் கொடுத்தான். நம்ம கேட்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உம்மத்தே முஹம்மதி. மேரே खुश किस्मती मैं तेरे उम्मती. என்ன சொல்றாங்க, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா நபியே, நான் உங்க உம்மத்துல வந்த பாருங்க, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். புரியுதா? அப்போ என்ன செய்யணும், யாரு கூடயும் பகைமை பாராட்டக்கூடாது, யாரு கூடயும் வெறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன செய்யணும், பா என்ன பேசுனா மன்னிச்சுக்கப்பா, என்ன ஆயிட போகுது. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எப்படி சந்தோஷப்படுறான் தெரியுமா, ஒரு மலடி குழந்தை பெத்தா எப்படி சந்தோஷப்படுவாளோ, ஒரு மலடி குழந்தை பெத்தா எப்படி சந்தோஷப்படுவாளோ, கட்டு சாதத்தோட தொலைஞ்சு போன ஒட்டகம் பாலைவனத்துல திருப்பி கிடைச்சா ஒரு பிரயாணி எப்படி சந்தோஷப்படுவாரோ, அது போல அல்லாஹ் தஆலா ஒருத்த மன்னிப்பு கேட்டா சந்தோஷப்படுறானா. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி சந்தோஷப்படுறானா அல்லாஹ். அது போல என்ன செய்யணும், நம்ம கிட்ட ஒருத்தர் பேசாம இருக்கார், பார்த்தா மூஞ்சி பார்த்துட்டு திரும்பி போறாரு, கூப்பிட்டு பாய் என்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க பாய், ஏன் பார்த்து திரும்பி போறீங்க, இல்ல பாய் அதெல்லாம் ஒண்ணு, அது நீங்க பேசுனா அவன் பேசிடுவாரு,
நீங்க பேசுனா அவர் பேசிடுறாரு, அவ்வளவுதான். நீங்க பேசுறதுக்காக அவர் வெயிட்டிங்க, அவர் பேசுறதுக்காக நீங்க வெயிட்டிங், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பிரச்சனைன்னா அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் மறந்துருப்பீங்க, அவரும் மறந்துருப்பாரு. 2 பேருக்குமே ஞாபகம் இருக்காது. பாய் என்ன பிரச்சனை, நம்ம ஏன் பாய் பேசாம இருக்கோம்? தெரியலையே பாய், தெரியலன்னு 10 வருஷம் ஆகி போச்சு, தெரியலன்னு 10 வருஷம் ஆகி போச்சு. புரிஞ்சா பாய்? இங்க வாங்க பாய், ஒரு டீ குடிக்கலாம் வாங்க பாய். என்ன பாய் திடீர்னு டீ குடிக்க கூப்பிடுறீங்க? சும்மா தான் பாய், பார்த்து போறீங்க, ஒன்றும் தெரியல நம்மளுக்கு, ஏன்னா தப்பு செஞ்சுதான் மன்னிச்சுங்க பாய், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அடுத்த நாள் அவர் டீ குடிக்க கூப்பிடுவார், அடுத்த நாள் அவர் டீ. அவ பாருங்க, 2 பேரை சேர்த்து வைக்கிறதாக இருந்தா பொய் சொல்றது கூடுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 பேருக்கு நடுவுல இஹ்சான் செய்யறதா இருந்தா, சுலுஹ் செய்யறதாக இருந்தா 2 பேர் பேசாம இருக்கலாம். ஏத்திகாப்ல இருக்கிற மனுஷன் வெளியே வரலாம், ஏத்திகாப்ல இருக்கிற மனுஷன் எதுக்கும் வெளியே வரக்கூடாது இல்லையா? ஆனா இவர் சொன்னா கேட்பாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இவர் வெளியில போய் என்ன செய்யலாம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு வரலாம். அவர்கிட்ட ஒண்ணு இவர்கிட்ட ஒண்ணு சொல்லலாம், அவர்கிட்ட ஒண்ணு இவர்கிட்ட ஒண்ணு சொல்லலாம். 2 இடத்துல தான் பொய் சொல்றதுக்கு அனுமதி. ஒண்ணு 2 நபர்களுக்கு மத்தியில சுலுஹ் உண்டாகிறதுக்காக வேண்டி, இன்னொன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன செய்வீங்க, தப்பா பயன்படுத்துவீங்க. என்ன சும்மாவே அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, சும்மாவே அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. புரிஞ்சா? இன்னும் சொன்னா அஜித் சொல்லிட்டாரு, அவள் தான் அஜித் சொல்லிட்டாரு, அவள் தான் நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி என்ன செய்வீங்க, நீங்க பாட்டுக்கு அது அட்வான்டேஜா எடுத்துக்குவீங்க. புரியுதா? அப்போ ஒரு 2 நபர்களுக்கு மத்தியில சுலுஹத் உண்டாக்குறதாக இருந்தா பொய் சொல்றது கூடும், ஏத்திகாஃப்ல இருக்கிற ஒரு வெளியே வர்றது கூடும். அப்படி இருக்க போகும்போது சுலுஹ நாமளே கெடுத்துக்கிட்டு இருக்கலாமா? சுலுஹ நாமளே கெடுத்துக்கிட்டு இருக்கலாமா? சக மனிதர்களோடு ஒற்றுமையாக வாழணும், சக மக்களோடு சக முஸ்லீம்களோடு என்ன செய்யும், அந்த பொறாமை வெறுப்பு அந்த மாதிரி பகைமையெல்லாம் எடுத்து தூர கடாசிட்டு நாம் என்ன செய்யணும், நீங்க முஸ்லீம் நானும் முஸ்லீம், அகுல் முஸ்லீம், அல் முஸ்லீமு அகுல் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அதனாலதான் எங்கேயோ குண்டு போட்டா இங்க வலிக்குது, எங்கேயோ குண்டு போட்டா யாரோ ஒருத்தர் இறந்து போனா இங்க கல்பன்னா துடிக்குது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லீம். முஸ்லீம் அவர் ஒருத்தர் இன்னொரு முஸ்லீம் அவருக்கு சகோதரனாக இருக்கிறார். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்கள் எல்லாம் ஒரே உடலை போன்றவர்கள், ஒரே உடலை போன்றவர்கள். கையில் அடிபட்டாலும் உடம்பு முழுக்க என்ன செய்யும், வலி உணர முடியும். காலில் அடிபட்டாலும் உடம்பு முழுக்க என்ன செய்யும், நமக்கு வலி உணர முடியும். அதுபோல ஈராக்கில் யாராவது இறந்து போயிட்டா இங்க கல்புல நமக்கு வலிக்குது, யமன்ல யாராவது இறந்து போயிட்டா நம்ம கல்புல வலிக்குது. அப்போ இந்த இஸ்லாமிய இவ்வளவு பெரிய அந்த வட்டத்தை நாம கெடுத்துக்கிட்டு இருக்கலாமா? தப்பு இல்லைல்ல, அது தப்பு தானே. அதனால என்ன செய்யணும், யாரு கூடயும் பொறுமை என்ன செய்ய, பொறாமை கொள்ளக்கூடாது, பகமை பாராட்டக்கூடாது, யாரு கூடயும் எந்த விதமான தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான நாட்கள்ல கூட நம்மளுக்கு என்ன கிடைக்காது, மன்னிப்பு கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டுமாய் அல்லாஹ்விடத்துல வேண்டி விரும்பி அவனிடத்துல வேண்டுதல் வைக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த நாளை கபூல் செய்து நம் அனைவரையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு கிடைக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.